குமரி மாவட்டத்தில் தனியார் நகை அடகு கடையில் தாங்கள் அடகு வைத்த நகைகளை கூடுதல் பணத்திற்கு வேறு நபர்களின் பெயரில் மாற்றி வைத்து நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் சந்திப்பு பகுதியில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் நகை அடகு கடையின் கிளை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக தங்களிடம் இருக்கும் நகைகளை அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளனர். அடகு வைத்த நகைகளை திருப்பி எடுக்க வரும்போது அந்த நகைகள் அவர்களின் பெயர்களில் இல்லாமல் இருந்துள்ளது. இது அவர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இது குறித்து அங்கு பணியில் இருந்த வங்கி மேலாளர் உள்பட பணியாளர்களிடம் கேட்டபோது சரியான பதில் அளிக்காமல் இருந்துள்ளனர். இதனால் நிர்வாகத்தினர் தான் தங்களது நகைகளை மோசடி செய்து ஏமாற்றிவிட்டதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டினர். மொத்தம் 10,28,000 நான் அடகு வச்சேன். அதாவது எனக்கு பேரில் 6 லட்சமும் என் தங்கச்சி பேரில் 4,28,000 நகை அடகு வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா இவங்க நகை திருப்ப வரும்போது எங்கள் பேரில் நகை கிடையாது. எங்கள் நகையை அவங்க வேற 3 பேருக்கு பேரில் எடுத்து மாற்றி வச்சுருக்காங்க. மாற்றி 15,28,000 மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. 15,28,000 மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ அதை மாற்றி வச்சு அதுலேயும் 4 காப்பு எங்கள் பேரில் இருந்ததை நாமினி ரெமனின்னு இருந்ததை அதை வெட்டிட்டு ஜஸ்டஸ்ன்னு போட்டு ஒரு ஃபைனான்ஸ்காரர்களுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அது இப்போ இருக்க மேனேஜர், இதுக்கு முன்ன இப்போ இருந்த மேனேஜர், அந்த மேனேஜரை இவங்க வேலையை விட்டு தூக்கியாச்சு. ஆனால் என்கொயரி பண்ணாமலே அவங்கள வேலையை விட்டு தூக்கியாச்சு. அதாவது என்ன மாதிரி நிறைய பேர் ஏகப்பட்ட பேருக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கிரிமினல். ஆனால் ஒரு என்கொயரி ஒன்றுமே வச்சாமல் அந்த மேனேஜரும் அவங்க கூட இருந்த வேலை பார்த்தவங்களையும் மொத்தத்திலே அவங்க எடுத்து மாற்றிருக்காங்க. அப்போ இவங்க முத்தூட்டுலேயும் இது ஒரு கள்ளத்தனம் இருக்குது. கள்ளத்தனம் இல்லாமல் மொத்தத்திலே அவங்க எடுத்து மாற்ற மாட்டாங்க. அதாவது அவங்க முறைப்படி என்ன செய்திருக்கணும்னா எல்லாரையும் இருத்தி மேனேஜரு அந்த ஃபீல்டில் இருந்த வேலை பார்த்தவங்களை எல்லாரையும் என்கொயரி பண்ணி இந்த முத்தூட்டு மினி முத்தூட்டு என்கொயரி பண்ணி அந்த எத்தனை பவுன் நகை இங்கேருந்து இவங்க எடுத்திருக்காங்க, பணம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, எல்லோரும் என்கொயரி பண்ணி இவங்க மாற்றிருக்கணும். இந்த மக்களை ஏகப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கிட்ட இவங்க கள்ளத்தனம் செய்திருக்காங்க. போலீஸ் தரப்பில் இப்போ என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணி இதுக்கு இவங்க 3 பேர் இந்த 4 டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, இவங்க 4 பேரையும் வரவழைச்சி 4 பேரையும் என்கொயரி பண்ணி இப்போ 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இனி என்கொயரி பண்ணி உங்களுக்கு உங்களுக்குள்ள நகையை நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இனி எங்களுக்கு பொறுப்பு என்னென்னா எங்களுக்கு முத்தூட்டு தான். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் முத்தூட்டை நம்பி தான் வச்சோம். அதாவது இங்கே வேலை பார்க்குறவங்கள நம்பி நாங்கள் வைக்கல. அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறோம், அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். எனக்கு பொறுப்பு, எங்களுக்கு பொறுப்பு, எங்களுக்கு முத்தூட்டு தான். முத்தூட்டு இன்னைக்கு ஒரு ஆளை வேலை வைக்க எடுத்து அவங்களுக்கு பிடிக்கலைன்னா எடுத்து மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு முத்தூட்டு தான் எங்களுக்கு பொறுப்பு. அந்த வேலைக்காரில் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுக்கு முத்தூட்டு தான் நம்பிக்கை. நான் முத்தூட்டு தான் எங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்மானம் எங்களுக்கு எடுக்கணும். ஆனால் இது தராமல் நாங்கள் விடவே மாட்டோம். போராட்டம் நடந்துகிட்டே இருக்கோம். பின்னர் வாடிக்கையாளர்கள் கடை முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த தகவல் புதுக்கடை போலீசாருக்கு கிடைத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வங்கி பெண் மேலாளர் உள்பட பணியாளர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.